கோவில்பட்டி அருகே வீட்டில் துணி துவைத்துக் கொண்டிருந்த பெண்ணை தாக்கி 3 சவரன் நகையை பறித்துக் கொண்டு ஓடிய திருடனை போலீசார் தேடி வருகின்றனர். ஒரே வீட்டில் அடுத்தடுத்து அரங்கேறிய நகைப்பறிப்பின் திடுக்கிடும் பின்னணி என்ன? ஒரே வீட்டில் இரண்டாவது முறையாக அரங்கேற்றிய திருட்டு சம்பவம் ஒட்டுமொத்த ஊரையும் அலறவிட்டுள்ளது. மகன்களுடன் தனியாக வசிக்கும் பெண்ணிடம் நகைப்பறிப்பில் ஈடுபட்டு அச்சத்திற்கு உள்ளாக்கிய திருடன் போலீசில் சிக்குவாராம். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அருகே உள்ள தெற்கு இலந்தைக்குடம் கிராமத்தைச் சேர்ந்த சுடலைமணி என்பவரின் மனைவி பூமாடத்தி. கணவர் சென்னையில் வழக்கறிஞராக பணியாற்றி வருவதால் பூமாடத்தி தனது 2 குழந்தைகளுடன் ஊருக்கு ஒதுக்குப்புறமான தனது வீட்டில் தனியாக வசித்து வருகிறார். சம்பவத்தன்று இரவு குழந்தைகள் அருகில் உள்ள கோவிலுக்கு சாமி கும்பிடச் சென்ற நிலையில் பூமாடத்தி வீட்டில் இருந்தார். வீட்டில் முன்பகுதியில் உள்ள திறந்த வெளி குளியல் அறையில் துணிகளை துவைத்து வீட்டிற்கு வெளியே வர முயன்ற போதுதான் அப்பகீர் சம்பவம் நடைபெற்றது. குளியல் அறையை ஒட்டி இருந்த மாடிப்படியில் பதுங்கி இருந்த மர்ம நபர் திடீரென அவரது கழுத்தில் அணிந்திருந்த 3 சவரன் தங்க நகையை பறிக்க முயன்றார். ஆனால் விடாமல் 2 கைகளாலும் பிடித்துக்கொண்டு மர்ம நபருடன் பூமாடத்தி போராடி உள்ளார். உடனே அந்த நபர் மாடிப்படியில் இருந்து குளியல் அறைக்குள் குதித்து பெண்ணை தாக்கிவிட்டு நகையை பறித்துக் கொண்டு தப்பியோடினார். இதனால் அதிர்ச்சியடைந்தவர் அக்கம் பக்கத்தினரிடம் சம்பவத்தை கூறி கயத்தார் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தார். போலீசார் விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். மேலும் வழக்கு பதிவு செய்து மர்ம நபரை தேடி வருகின்றனர். கடந்த 2018ஆம் ஆண்டு இதே பூமாடத்தி வீட்டில் 15 பவுன் தங்க நகைகள் மற்றும் 20,000 ரூபாய் ரொக்கப்பணம் திருடு போனது. இது தொடர்பான வழக்கும் கயத்தாறு காவல் நிலையத்தில் இன்னும் நிலுவையில் உள்ளது. இதுவரை இந்த வழக்கில் குற்றவாளி கைது செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் மீண்டும் பூமாடத்தியின் வீட்டில் மர்ம நபர் நகை அபேசில் ஈடுபட்டிருப்பது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.